வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கிப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுவாஸ் தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி கோர்ஸ்க்கான இந்த வருஷம் எந்த அளவு கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படின்ற ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ, அஸ் வெல் அஸ் நம்ம எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸ் கிடைக்கும். அடுத்து எந்த அளவுக்கு மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு 50-50 சான்சஸ் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய மாணவர்கள். அடுத்து நீங்கள் இந்த மார்க் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், ரொம்ப கம்மி மார்க்காக இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மார்க் எந்த அளவுக்கான மார்க் அப்படின்ற இந்த 3 விஷயங்களையும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கைடன்ஸாக கொடுக்க போகிறேன் ஃபார் 92.5 மாணவர்களுக்கு. நான் அடுத்த வீடியோவில் 7.5 மாணவர்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தனுவாஸ் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயும் அடுத்து பேராமெடிக்கல் கோர்சஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அட்மிஷன் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உடனுக்குடன் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம், சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து எதை பொறுத்து இருக்கும்னா நம்பர் ஆஃப் காலேஜஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ், அடுத்து போன வருஷம் எந்த அளவு கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. ஸோ தனுவாசை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 7 கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது. மொத்த சீட்டு வந்து 660 சீட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ போன வருஷம் எந்த அளவுக்கு மார்க் இருந்தது அப்படின்றத ஒரு நம்ம வேரியேஷன் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த வருஷம் எந்த அளவுக்கு மார்க் வரும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து போன 2 வருஷத்துக்கான வெட்டினரி சயின்ஸுடைய கட் ஆஃப் மார்க். இப்போ 23-24 கல்வியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 196 இருந்தது, 196.5 இருந்தது. 24-25 அகாடமிக் இயரில் 197.5 ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் பிசி கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு 1.5 மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. பிசிஎம் கம்யூனிட்டி கிட்டத்தட்ட 4 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் எம்பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்சி கம்யூனிட்டி கிட்டத்தட்ட 2.5 மார்க்கே குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மார்க் குறைஞ்சிருக்கு. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஒரு 0.5 மார்க் குறைஞ்சிருக்கு. ஸோ ஏன் இந்த குறைஞ்சிருக்கு? ஏன்னா வெட்டினரி சயின்ஸ் தான் இருக்கிறதுல மார்க் ரொம்ப அதிகம், கிடைக்கிறதே கஷ்டம். டாப் மோஸ்ட் மார்க் இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே பார்த்துருக்கணும். அதுதான் நம்ம இந்த பிடிஎஃப்லேயும் பார்க்கணும். ஆனால் ஏன் 23-24 கம்பேர் பண்ணும்போது 24-25 மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா நீட். வெட்டினரி சயின்ஸை சூஸ் பண்ணக்கூடிய 85% ஆஃப் மாணவர்கள் யார் அப்படின்னா நீட் எழுதலை. ரெண்டாவது நீட் நான் எழுதிட்டேன், ஆனால் எனக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்காது, அந்தளவுக்கு மார்க் வராது, ஸோ அதனால் நான் வெட்டினரி சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாணவர்கள் தான் இங்கே எல்லாருமே. அதிகமான மாணவர்கள் அவங்க தான் 85%. ஸோ அப்படின்னும் போது 2023 அந்த வருஷத்துக்கான நீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோம். கம்பேரிங் டு 24-25 கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து மார்க் கட் ஆஃப் மார்க்ன்றது என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஏன்னா கஷ்டமாக இருந்தால் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க இல்லையா, அப்போ மார்க் வந்து குறையும். ஸோ அந்த குறைஞ்சதோட விளைவாக தான் நம்மளுக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மார்க்லேருந்து சீட்டெல்லாம் மேலே கட் ஆகிருக்கு. ஆனால் போன வருஷம் 2024 நீட் வந்து ஈஸி கம்பேரிங் டு 23 and 25 அப்படின்னும் போது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் உயரும். நிறைய நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே என்ன ஆனாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸை சூஸ் பண்ணி அங்கே போயிட்டாங்க. ஸோ நல்லா டாப் மார்க் இருக்கக்கூடிய நல்லா கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் பேப்பர் ஈஸியாக வந்ததுனால போன வருஷம் அங்கே வந்து ஃபார்வர்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வெட்டினரி சயின்ஸில் மார்க் என்னாச்சு, ஒரு 2 மார்க் 1 மார்க்கு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. சில கேஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்குது, இருந்தாலும் மெஜாரிட்டியாக நம்மளுக்கு என்ன இருக்குது, மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வருஷம் என்ன பிரதர் ஆகும்? இந்த வருஷம் வந்து 2025 நீட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான பேப்பர் இந்த வருஷம் தான் வந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது இந்த வருஷம் நம்மளுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான். மார்க் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பர் எழுதக்கூடிய எல்லாருக்குமே அது டஃப். அப்படின்னும் போது என்ன ஆகும், மார்க் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். மார்க் கம்மியாச்சு அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, ஓரளவுக்கு மார்க் தட் மீன்ஸ் எதை சொல்லணும் 195க்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி நிச்சயமாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா பேப்பர் டஃப் எல்லாருக்குமே பேப்பர் டஃப்னும் போது கண்டிப்பாக மார்க் குறைஞ்சிருச்சுன்னா கம்மி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கட் ஆஃப் இருந்துச்சு, நீட் கட் ஆஃப் இருந்துச்சுனாலே அவங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த வருஷமும் நம்மளுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மூவ் ஃபார்வர்ட் ஆகி போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அப்படின்னும் போது நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா
நிச்சயமாக ஒரு மார்க்லேருந்து 2 மார்க் அதிகபட்சம் 3 மார்க் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நாம் கருத்தில் கொள்ளணும். ஏன்னா நம்ம மாணவர்கள் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு சொல்கிறோம். அப்படின்னும் போது அங்கே எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுது அப்படின்னும் போது நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜஸே எதிர்பார்த்துருப்பாங்க. ஒருவேளை எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜை பார்த்து நிறைய பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சி சிலர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா அந்த குரூப் கண்டிப்பாக என்ன ஆவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெட்னரிக்குள்ளே தான் வருவாங்க. அப்படி அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன 3 மார்க் வரைக்கும் கம்மியாகும்னு சொன்னது அது குறைஞ்சி 2 மார்க்காவோ 1 மார்க்காவோ கம்மியாகும் ஒழிய இல்லை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாகவும் நின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம போன வருஷ கட் ஆஃப் மார்க்கையே ஒரு ஸ்டாண்டர்டான கட் ஆஃப் மார்க்கை இந்த வருஷத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் ஷுர். இல்லை அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க் நீங்கள் வச்சுக்கலாம். 2 மார்க் வரைக்கும் குறையலாம், 3 மார்க் வரைக்குமே குறையலாம். ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக 1 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மாணவர்கள் 190 மார்க் வரைக்குமே இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க 190 வரைக்கும். ஆனால் பிசி எம்பிசி பிசிஎம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓசி கம்யூனிட்டி ஓசியாக வந்து நீங்கள் 198 இருந்தால் தான் கிடைக்கும். மித்த 3 கேட்டகரி எம்பிசி பிசி பிசி 3 கேட்டகரியுமே நீங்கள் நிச்சயமாக ஒரு 195 வரைக்கும் வச்சிருக்கிறது பெஸ்ட்டு. மீதி எஸ்சி எஸ்சி எஸ்டி வந்து ஒரு 190 மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 190 to 200 இருந்தீங்க அப்படின்னா ஃபார் ஷோர் நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதி. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு 50-50 ப்ராபபிலிட்டி எப்போ வரும் அப்படின்னா ஒரு 185க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன இப்போ நான் சொன்ன ஒரு 2 மார்க் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ கண்டிப்பாக என்ன கொஞ்சம் குறையுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 185க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேற ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கோர்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை வெட்னரி கிடைக்குன்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக இது எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வேற ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி போகலாம். இதுதான் அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஆனால் நீங்கள் 185க்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வேற ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு வெட்னரி சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் நல்ல கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ். ஏன்னா இப்போ உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேராமெடிக்கல் கோர்ஸஸ் இருக்கலாம். இல்லை இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பிடிக்கும் அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நிலவரம். ஸோ 2024 கட் ஆஃப் மார்க்கை பேஸை எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 மார்க் குறையும், இல்லைன்னா 1 மார்க் அதிகமாகும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். நம்ம நீட் ரிசல்ட் எல்லாம் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமேட்டு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனால் மட்டுமே நம்மளால உறுதியாக 100% சொல்ல முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது ப்ரெடிக்ஷன் தான். ஒரு 80% to 90% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி 100% அக்யூரேட் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது தான். ரேங்க் லிஸ்ட் நம்ம மேக்ஸிமம் ஜூலையில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்போம். அடுத்தடுத்து நாளையிலேருந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக ப்ராப்பராக வந்துடும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா 100% அக்யூரேட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மார்க் இந்த நம்பர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும் உறுதியாக சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம அப்போ வரும்போது பார்ப்போம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது எனக்கு, இல்லை இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. வேறு ஏதாவது கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஏன்னா நாளைக்கு நான் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பற்றி வீடியோ போட போகிறேன். அடுத்து பேராமெடிக்கலும் போட போகிறோம். 7.5 மாணவர்களுக்கான வீடியோ இப்போ தனியாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கான எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணி வச்சிடறேன். மற்றொரு அற்புதமான சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ் சூர்யா. நன்றி நண்பா.